கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 12 வசனம் 17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய பழக வேண்டும். ரோமர் 12:17 ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து நமக்காக வாழ்ந்தபோது அவருக்கு அநேகர் தீமை செய்தார்கள். அவரை கொலை செய்ய அநேக முறை வகை தேடினார்கள், கல்லறிந்தார்கள். ஆனாலும் அவருக்கு தீமை செய்தவர்களுக்கு பதிலாக அவர் தீமை செய்யாமல் நன்மை செய்தார். அவருடைய அன்பான வார்த்தைகளினால், சாந்தமுள்ள வார்த்தைகளினால் அநேகரை அவருக்கு நேராக நடத்தினார். அப்படியாகத்தான் நாமும் நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யும்போது அவர்கள் நம்மிடம் இருக்கும் நற்குணங்களை கண்டு கர்த்தரை கண்டடைய முடியும். யோக்கியமான காரியங்களை நாம் செய்யும்போது அநேகர் கர்த்தருக்குள்ளாக வாழ முடியும். ஆகவே நம்முடைய நடை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வஞ்சனை உள்ளவர்களாய், அக்கிரமம் நிறைந்தவர்களாய் காணப்படுகின்றோமா, அல்லது நன்மை செய்கிறவர்களாய், நற்குணம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து நம்மிடம் இருக்கும் குறைகளை மாற்றி பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் துன்புறுத்தினார்கள். பின்பு அடிமையாக அவனை விற்று போட்டார்கள். அவர் பட்ட கஷ்டத்திலும் கொடுமையான வாழ்க்கையிலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டது நிமித்தமாய் அவர் எகிப்திற்கு அதிகாரியாய் மாற்றப்பட்டார். அதிகாரியாக இருந்தபோது தன்னை விற்று போட்ட சகோதரர்கள் வந்தபோது அவர்கள் தனக்கு செய்த தீமைக்கு தக்க தீமையை செய்யாமல் தீமைக்கு பதிலாக நன்மை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். தீமைக்கு தீமை செய்வோமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய பழகுவோம். நம்முடைய சத்துரு விழும்போது அவனுக்கு எதிராக நாம் சிரிக்காமல் அவர்களையும் நேசிக்கிறவர்களாய், அவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவரை போல நம்மை மாற்றுவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். தீமைக்கு எதிர்த்து நாங்கள் தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உமக்காக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.